யாத்திரையாகமம் 31 அதிகாரம் வசனம் 2வது வசனத்திலிருந்து 4 முடிவுள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருனுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யூகித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தின் சித்திர வேலைகளை செய்கிறதற்கு 5வது வசனம் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆமென். நல்லா கவனிங்க. இங்க ஒரு மனிதனுடைய பேரு வருகிறது. அவன் பேரு ஊர். சொல்லுங்க, ஊர். ஊவண்ணப்படுங்க. ஊர் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் இந்த பகுதியில் தியானிக்க நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஊர் என்ற மனிதன், அவனுடைய குமாரனுடைய பேர் ஊரினுடைய மகனான ஊரி. சொல்லுங்க, 2வது மகன் பேர் என்ன? ஊரி. ஊரினுடைய மகன் பேர் ஊரி. அல்லேலூயா. இந்த ஊரினுடைய மகன் தான் யாரு? பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த மூணு பேர் அங்கே வருகிறது. யாராருக்கு தம்பிமார் கவனிங்க, கையை உண்ணாமல் நல்லா பைபிளை உடுத்து கவனிங்க. யாத்திரையாகமம் 31 ஆமாம் 2லிருந்து 5 முடிவுள்ள வசனத்தை கோடிட்டு வச்சுக்கோங்க. 3 பேர் அங்கே குறிப்பிடுகிறது. 1 ஊர், தகப்பன் பேர். 2வது அந்த ஊருடைய மகன் பேர் ஊரி. சொல்லுங்க, உரி இல்லை ஊரி. வாயை தரங்க, ஊரி. நல்லா தொடங்க, நல்லா வாய்ந்தா ஊரி. இந்த ஊரியின் மகன் பேர் என்னது? பெசலெயேல். அல்லேலூயா. இந்த 3 பேரையும் நாம் இன்றைக்கு மனதில் நல்லா பதிஞ்ச ஊரி பெசலெயேல். இதுவே ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கிறோன்னு கவனமாக, என்ன ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த ஊர் என்ற மனிதன் யூத கோத்திரத்தை சார்ந்தவர். எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? யூத கோத்திரத்தை சார்ந்தவர். இந்த ஊர் என்றால், ஊர் என்ற பெயருக்கு அர்த்தம் அக்கினி ஜுவாலை. சொல்லுங்க, என்னது? அக்கினி ஜுவாலை. நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அக்கினி ஜுவாலை. யார் பேரு? ஊர் பேர். அல்லேலூயா. சொல்லுங்க தம்பிமார், சொல்லுங்க, ஊர் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? அக்கினி ஜுவாலை. அல்லேலூயா. அக்கினி ஜுவாலை. ஊரி என்ற பெயருக்கு அர்த்தம் சீறி எழும்புபவன். சொல்லுங்க, சீறி கொட்டாய் விடக்கூடாது, என்ன? சீறி எழும்புபவன். சொல்லுங்க, ஊர் என்றால் என்ன அர்த்தம்? அக்கினி ஜுவாலை. ஊர் என்றால் என்ன அர்த்தம்? சீறி எழும்புபவன். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, தகப்பன் அவன் பேரு
ஊர் என்றாலும் அதனுடைய அர்த்தம், பேருக்கு அர்த்தம் அக்கினி ஜுவாலை. பாருங்க, சொல்லுவாங்கள்ல, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, சிங்கத்துக்கு பிறந்தது சொங்கி ஆகுமா அப்படின்னு சொல்லி உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் இந்த ஊர் என்ற மனிதன் ஒரு அக்கினி ஜுவாலையை போல கர்த்தருக்கு ரொம்ப வைராக்கியமான ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. இந்த ஊர் என்ற மனிதன் மோசேயின் காலத்தில் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது இந்த ஊர் என்ற மனிதன் மோசேயோடு கூட தேவனுடைய ஊழியத்தில் ரொம்பவும் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருந்திருக்கிறார். பிரயோஜனமான ஒரு மனிதனாக காணப்படுகிறதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த ஊர் என்ற மனிதன் அக்கினி ஜுவாலையை போல அவனுடைய குமாரனும் சீறி எழும்புகிறவனாக இருந்தான். சீறி எழும்புகிறவனாக. இந்த சந்ததியில் பிறந்தவன் தான் யாரு? பெசலெயேல். அல்லேலூயா. பெசலெயேல் என்றால் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, பிரமாண்டமான ஆசரிப்பு கூடாரம்ங்கிற தேவனுடைய வாசஸ்தலத்தை மோசே தேவ தரிசனத்தின்படி சொல்ல இந்த பெசலெயேல் தேவ ஆவியினுடைய நடத்துதலின்படி அருமையாக தேவனுடைய வாசஸ்தலத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை அவன் கட்டி முடித்தான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பெசலெயேல் சகல வேலைகளையும் யூகித்து பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் எல்லா வேலைகளையும் யூகித்து செய்யக்கூடிய தேவனுடைய காரியத்தில் ரொம்ப ஞானம் நிறைந்த ஒரு மனிதனாக கர்த்தர் அவனை தேவ ஆவினாலே நிரப்பியிருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த ஊர் என்ற இந்த அக்கினி ஜுவாலை என்ற இந்த மனிதன் அவன் எப்படி அவனுடைய காரியங்கள் கர்த்தருக்குள்ள அக்கினி ஜுவாலையாக இருந்ததோ அதுபோல் அவனுடைய குமாரனாகிய ஊரி என்பவன் அவன் சீறி எழும்புகிறவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்? அக்கினி ஜுவாலைகளாக இருக்கணும். கர்த்தருக்கு என்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு என்று திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு என்று பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு என்று தேவனுடைய ராஜ்ய ஆலயத்தை கட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு என்று பரிசுத்தவான்களாக நாம் இருக்க வேண்டும், பரிசுத்தவாட்டிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதனுடைய பேர் எப்படி இருந்ததோ அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்ந்தான் என்று வாசிக்கிறோம். அவன் எப்படி இருந்தானோ அவன் சந்ததி அதுபோல சீறி எழும்புகிறவனாகவும் வினோதமான சித்திர வேலைகளை செய்து தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்டி எழுப்புகிறவனாக இருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருக்குள்ளே இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? வருங்கால சந்ததிகள் எப்படி இருக்கிறாங்க? இதான் இன்றைக்கு முக்கியமான, அதாவது ஆலோசனை, முக்கியமான செய்தி. நான் எப்படி, நான் என்னுடைய சந்ததிகள் எப்படி? நான் அக்கினி ஜுவாலையாக இருந்தால் என் சந்ததிகளும் அக்கினி ஜுவாலைகளாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. நான் கர்த்தருக்கென்று எழும்புகிறவனாக இருந்தால்
என் சந்ததியும் சீர் எழும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஆண்டவருக்குள்ள வந்தோம், 2 பாட்டை பாடணும், நான் கொஞ்சம் செய்தியை கேட்டோம், காணிக்க போட்டோம், தசமபாகம் கொடுத்தோம்னு சொல்லி அப்படி ஒரு வழக்க முறையாக ஒரு சடங்கு ஆச்சாரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக தகப்பன் தாய் அக்கினி ஜுவாலையாக இருக்க வேண்டும். ஒருவேளை திருமணம் ஆகாத வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனுக்குள்ளே எப்படி இருக்கணும்? அக்கினி ஜுவாலையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவார். தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டாத யாரையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பயன்படுத்த மாட்டார். அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். யார் பக்தி வைராக்கியமாக இருக்கிறார்களோ, யார் கர்த்தருக்கென்று சீர் எழும்புகிறார்களோ, யார் கர்த்தருக்கென்று அக்கினி ஜுவாலையாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவருடைய சந்ததி விசேஷமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு சந்ததியின் மேலே என் ஆவியவும் ஒரு சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னவர். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறுவீர்கள். அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அக்கினி ஜுவாலைகளாக இருக்க வேண்டும். சீறி எழும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மோசையோடு கூட ஊர் இருந்தார், ஆரோன் இருந்தார். பாருங்க, ஊர் இருந்தான். அடுத்ததாக பெசலெயேல் வினோத வேலைகளை செய்து தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்டி முடிக்கிறவனாக இருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு உங்கள் பேர் எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் பேர் தர்மசீலி இருந்தால் சீலி தர்மசீலி நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? மற்றவங்களுக்கு தர்மம் செய்து முன்மாதிரியாக உங்கள் சந்ததியை காட்டுறீங்களா? அல்லேலூயா. உங்கள் பேர் டேவிட்டு தாவீதுன்னு இருந்தால் தாவீதை போல வைராக்கியம் பாராட்டுறீங்களா? அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள், நம்முடைய பேர் எப்படி இருக்கிறதோ அந்த பேருக்கு ஒரு பொருள் இருக்கிறது. ஊர் என்பவனுடைய பேருக்குள்ளே என்ன இருந்தது? ஒரு பொருள் இருந்தது. ஊர் என்பவன் கர்த்தருக்கென்று அக்கினி ஜுவாலையாக இருந்தான். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் யாக்கோப்பை அக்கினியாகவும் யோசேப்பின் வம்சத்தாரை அக்கினி ஜுவாலை ஆக்கி ஏசாவின் வம்சத்தாரை வைக்கோலை போல கொளுத்துவேன்னு கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளையே, அருமையான தம்பி, அருமையான தங்கச்சிகள், தேவ பிள்ளைகள், நீங்க ஆமென் அக்கினி ஜுவாலையாக மாற வேண்டும். தேவனுக்கென்று அக்கினியா எழும்ப வேண்டும். சபையிலே உன்னை கொண்டு ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டும். கரவல் ஆடுகளாக இருக்க வேண்டும். நேற்றைய தினம் தியானித்தோம். ஆமென், மதம் மாறுவதல்ல, மனம் மாற வேண்டும். அல்லேலூயா. உபதேசத்தில் நிலைத்திருக்காமல் ஊரில் உள்ள சபைகளுக்கெல்லாம் போய்கிட்டு தெரியக்கூடாது. அல்லேலூயா. மனம் மாறாமல் மதம் மாறக்கூடாது. எச்சரிக்கையா நம்ம இருக்க வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அதனால் இந்த நாளில் ஊர் என்பவன் அக்கினி ஜுவாலையாக இருந்தான். அவன் சந்ததி சீறி எழும்புகிறவனாக இருந்தான். அவனுடைய மகன், ஊரின் மகன், தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்டி எழுப்புகிறவனாக இருந்தான். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை துதிப்போம். துதிப்போம். இன்னைக்கு கர்த்தரை துதிப்போம். உன் சந்ததி எப்படி இருக்கிறது? நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறார்?
யாரிடத்தில் தன்னுடைய பொறுப்பை கொடுக்கிறான், யாருக்கு தன்னுடைய பாரத்தை கொடுக்கிறான். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறான், யார் என் காரியமா போவா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், ஆண்டவரே நான் போகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய சபை வளர்வதற்கும் கர்த்தருடைய ராஜ்யம் எழும்பதற்கும் அல்லேலூயா நாம இன்னைக்கு உறுதுணையா இருக்கிறோமா? நாம இன்னைக்கு வலதுகரம் கொடுக்கிறோமா? அல்லேலூயா. பாருங்க, பிரசிக்கலால் ஆக்கிலால் என்ற அருமையான கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வலதுகையா இருந்தார்கள். ஊழியத்திற்காக தங்கள் கழுத்தையும் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? உங்கள் குடும்பங்களும் நீங்களும் எப்படி இருக்கிறீர்கள்? வேத வசனத்தை ஏட்டு சுரக்காயா கேட்கிறீங்களா, இல்லை தத்துவ போதனைகளா கேட்கிறீங்களா, இல்லை ஜீவனுள்ள வார்த்தையா கேட்கிறீர்களா? அதைத்தான் இன்னைக்கு ஆவியானவர் இந்த கால வேளையில் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஊர் என்பவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பார்த்து உகந்தவனா இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவனா இருந்தான். கர்த்தர் அவன் சந்ததியை மகிமையான சந்ததியா மாத்தினான். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, அவன் மகன் ஊரி சீறி எழும்புகிறவனா இருந்தான். அல்லேலூயா. அருமையான தம்பி தங்கச்சி, உன் தகப்பன் தாய் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருக்கிறாங்களே, அந்த வைராக்கியம் உனக்குள்ள இருக்கா தம்பி? உனக்குள்ள இருக்கா மகளே? தகப்பனும் தாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் வந்து விசுவாசிகளாக இருக்கிறாங்களே, அவங்க முன்மாதிரியா இருக்கிறாங்களே, அவங்க சந்ததியில் பிறந்த அவங்களுடைய இரத்தத்தில் பிறந்த நீனும் உன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் உன்னை சார்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? உன் தகப்பனார் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போல, உன் தாயார் முக்கியத்துவம் கொடுக்கறது போல நீ கொடுக்குறியா? நீ ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறியா? உங்கள் தகப்பன் தாயார் ஆராதனைக்கு 5 மணிக்கு 5:15 வந்தா நீ 6 மணிக்கு வர்றிய, நீ ஊரியா? ஊரை சுத்துற பொல்லாத மனிதர்களுக்கு நீ அடையாளமா இருக்கிற. கர்த்தருக்கு நீ உன் தகப்பன் ஒரு அக்கினி ஜுவாலைனா நீனும் ஒரு அக்கினி ஜுவாலையா இருக்கணும் கர்த்தருக்காக. உன் தகப்பன் சீறி எழும்புகிற ஒரு மனிதனா இருந்தால் நீனும் அதுபோல கர்த்தருக்கென்று சீறி எழும்புகிறவளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தகப்பன் தாய்க்கு நற்கீர்த்தியை கொண்டு வர வேண்டும். தேவ பிள்ளைகள் வைராக்கியம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அப்பே தேவனுக்கென்று வைராக்கியமாக இருக்கிறவர்களை கர்த்தர் வருங்காலங்களில் உன்னதமான பாத்திரங்களாக கர்த்தர் பயன்படுத்துவார். கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுவோமா எல்லாரும்? ஆமே. உங்க கை தட்ட ஐஸ் கட்டியை வச்சு தட்டின மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உணர்வு வர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அக்கினியின் தேவன். நம்முடைய தேவன் யாரா? சொல்லுங்க, வாயை திறந்து. அக்கினியின் தேவன். ஆமென். அக்கினியின் தீமைகளை சுட்டெரிக்கிற அக்கினியின் தேவன் அவன். அல்லேலூயா. அக்கினியின் தேவன். சகரியா 2:5 எழுதப்பட்டிருக்கு, நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. லேவியர் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அந்த பாசம், அந்த நேசம், அது வைராக்கியமாக மாற வேண்டும். வீட்டில் இருக்கும்போது பைபிள் படிக்காம ஜெப வீட்டுக்கு வரும்போது பைபிளை தூங்கிட்டு வர்ற பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது.
பைபிள் வாசிக்கிறது முக்கியமல்ல, வேத வசனத்தின்படி வாழ ஒன்று ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எந்த சபைக்கு போறியன்னு சொல்லி யாராவது கேட்டா நீ சொல்லும் போது அந்த சபையினுடைய அடையாளம் வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை நீ அக்கினியா இருந்தா தான் பிசாசுகளை துரத்த முடியும். நீ அக்கினி சுவாலையா எழும்பினா தான் உன்னை விட்டு சாபங்கள் நீங்கும், கஷ்டங்கள் மாறும், தரித்திரங்கள் மாறும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம வருங்கால சந்ததிகளுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடையாளமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம தலைவராக இருக்கிற, முன்மாதிரியாக இருக்கிற தகப்பன் தாய் அக்கினி ஜுவாலையாக இருக்கணும். ஆமென். ஒரு பாட்டு, ஒரு சான் வயிற்றுக்காக உலகத்தாரை போல வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடக்கூடாது. உங்கள் மேலே இருக்கிற அக்கினி பின் சந்ததியில் மேலே என்ன செய்யணும்? அந்த பக்தி வைராக்கியத்தின் அக்கினி பற்றி எரியணும். பிள்ளைகளை நல்லா கண்டித்து சொல்லுங்க. சில தம்பிமார்கள்லாம் ஆராதனை முடிகிற நேரத்தில் வர்றாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆராதனை முடிகிற நேரத்தில் வர்றாங்க. அதே சந்ததி, என் சந்ததினா ஓங்கி தலையை ஓங்கி ஒரே மிதியாக மிதிச்சிருவேன் தூங்கும் போதே. அல்லேலூயா. நறுக்கன்னு மிதிச்சிருவேன். அல்லேலூயா. கண்டிச்சு பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டும். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற வேண்டும். நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வைராக்கியத்தை காட்ட வேண்டும். அல்லேலூயா. அதனால நான் சொன்னேன்னு சொல்லி பிள்ளைகளை மிதிச்சிடாதீங்க. பிள்ளைகளை சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லி வைராக்கியத்தை கொண்டு வாங்க. அல்லேலூயா. சொல்லுவோமா? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7வது வசனம். மேலும் 2 தீமோத்தேயு அந்த விசுவாசம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 இந்த வசனங்களை வாசிக்கலாம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும், முன்பு விசுவாசம் எங்க இருந்துச்சு? உன் பாட்டியாகிய லோகிசாலுக்குள்ளும், உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் இரண்டாவது உன் தாயாகிய ஐநேக்கியாவுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இங்க 3 பேர் வருது பாருங்க. முதல்ல 3 பேர் பார்த்தோம். இப்போ ஒரு 3 பேரை பார்க்கிறோம். ஒன்று லோகிசா, ரெண்டாவது ஐநேக்கியா, ரெண்டாவது யாரு? ஐநேக்கியா. மூணாவது தீமோத்தேயு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, முன்பு அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோகிசாலுக்குள்ளும். அல்லேலூயா சொல்லுவோமா? தம்பி கவனிங்க. ரெண்டாவது சொல்றாரு, அது உன் தாயாகிய ஐநேக்கியாவுக்குள்ளும், அந்த விசுவாசம் உனக்குள்ளும். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த விசுவாசம் உனக்குள்ள அது என்ன செஞ்சிருக்குது? நிலைத்திருக்கிறது. ஏய் சீட்டா விளையாடுற? அல்லேலூயா. இப்ப விசுவாசம் 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 கடந்து என்ன செய்யணும்? வரணும். ஒரு தலைமுறையோட கதை முடிஞ்சிடக்கூடாது. ஒரு தலைமுறையோட கதை முடிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியக்காரன் எழும்புறதுக்கு காரணம் யாரு? ஒரு பாட்டி. ஒரு உன்னதமான தேவ மனிதன் எழும்புறதுக்கு காரணம் யாரு? லோகிசால். வாயத்திறஞ்சுகள். லோகிசால். வாயத்திறங்க கர்த்தருடைய பிள்ளைகள். லோகிசால். அவங்க மக வேறு ஐநேக்கியால். அந்த ஐநேக்கியாளுடைய மகன் பேர் தான் தீமோத்தேயு. விளங்குச்சாப்பா? மகன் நம்ம சந்ததியில் உங்களுடைய சந்ததியில் எப்படி வரணும் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க அடுத்து என்ன சொல்றாரு?
இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால், தேவ பிள்ளையை நல்லா கவனிங்க, இதன் நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வரத்தை, கவனிங்க, உனக்கு உண்டான அந்த தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி ஆமென் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பாருங்க, இன்னைக்கு ஆவியானவர் வேலை அதான். என்ன நினைப்பூட்டுறாரு ஆவியானவர்? உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரத்தை என்ன செய்ய, அந்த ரட்சிப்பை என்ன செய்ய, நல்லா கைதட்டி சொல்லுவார், ரட்சிப்பை என்ன செய்யணும், அனல் மூட்டணும். தம்பி கவனிச்சிடலாம். லோகிசால், ஐநேக்கியால், தீமோத்தேயு, பவுல் சொல்றாரு, அதன் நிமித்தம் உன் பாட்டி விசுவாசம் உங்க அம்மாவுக்குள்ள வந்ததுனால, உங்க அம்மா விசுவாசம் உனக்குள்ள வந்ததுனால, நான் வந்து இதன் நிமித்தம் உன் தலையில கை வைத்ததுனால நீ பெற்ற அந்த வரத்தை என்ன செய்ய, அனல் மூட்டி. அனல் மூட்டுறதுனா என்ன? அனல் மூட்டுறதுனா என்ன? அல்லேலூயா. ஆமா, டிம்மில் இருக்கிற அந்த அடுப்பை அப்படி எரிய விடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எரிய விடுறது, கொதிக்க விடுறது. அப்படியே சாப்பாடை குழம்ப கொதிக்க விடுறீங்க பாருங்க. அது மாதிரி அடுப்பில் விறக அணைஞ்சு போகிற அடுப்பில் விறக வச்சு அந்த அடுப்பை ஊதி விட்டு அந்த சாம்பல் பறந்துடும். அந்த அடுப்பை என்ன செய்ய, கொழுந்து விட்டு எரியும். கவனிங்க, நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்தை தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும், அனல் மூட்டணும். அனல் மூட்டணும். அதிகாலையில் எழுந்து தேவ பிள்ளைகள் நல்லா சத்தமாக பாடி நல்லா கைதட்டி ஆண்டவரை துதிச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்குள்ள பெருகணும். அப்பதான் ரட்சிக்கப்படாத உங்க கணவனை தொடுவாரு, பிள்ளைகளை தொடுவாரு, பேரம்பேத்திகளை தொடுவாரு. உங்களுடைய விசுவாசம் அப்படி கடந்து போகும். அல்லேலூயா. இல்லைனா உங்க விசுவாசத்தை ஈரச்சாக்க போட்டு மூடின கோழி போல என்ன செஞ்சிருவான், சாத்தா மூடி போட்டுருவான். உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள அணைந்து போயிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை, மோசே எகிப்திலிருந்து வரும்போது மோசையோடு கூட சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அதில் ஒருவர் தான் ஆரோன், அதில் ஒருவர் தான் யோசுவா, ஊரி, பெசலெயேல், அகோலியா என்று சொல்லப்பட்ட சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அவர்களை கொண்டுதான் ஜனங்களை எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி கொண்டு வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா மோசே முள்செடியில் எரிகிற அந்த அக்கினி ஜுவாலையை தரிசிச்சுட்டு வந்தவன். மோசே முட்செடியில் எரிகிற தேவனுடைய அக்கினியை பார்த்துட்டு வந்தவன். அந்த அக்கினியின் வார்த்தையை கேட்டுட்டு வந்தவன். மோசே சீனாய் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து புறப்பட்டு வந்த தேவனுடைய பிரமாணத்தை எழுதிட்டு வந்தவன். தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட அந்த கற்பலகையை சுமந்து கொண்டு வந்தவன். நீங்களும் நானும் வாசிக்கிற வேத சத்தியம் அது அக்கினி பிரமாணம். அக்கினி நடுவிலிருந்து வந்த பிரமாணம். பைபிளை வச்சிருக்கிறது பயபக்தியோட வச்சிருக்கணும். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம். அது ஊனையும் ஆவி ஆத்மா சர்ரத்தை பிரித்து காட்டக்கூடியது. அது நம்முடைய இருதயத்தின் முகசாயிலை காட்டக்கூடிய கண்ணாடி. ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம இந்த வேத சத்தியத்தை நமக்குள்ளே அனல் மூட்டணும். வேத வார்த்தைகள் பிறருக்குள்ளே கடந்து போகணும். இன்னைக்கு தயவு செய்து நீங்கள் உணர்வடைந்து இந்த ஆண்டு ஒரு எழுப்புதலின் ஆண்டாக இருக்கணும். சும்மா இருக்கக்கூடாது. வீட்டில் பொங்கணும், தின்னும், ஆமென், ஏதோ வேலையை செஞ்சவனு போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சகோதரியை நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் இருந்து பார்ப்பேன்.
கடையில் எதையாட்டு வாங்கிறதுக்கு வருவாங்க, ரோட்டை பார்த்து தாண்டி வீட்டுக்கு போய் பொங்கி திம்பாங்க. ஆமாம், வர்றதும் போகிறோமா, நான் கவனிச்சிட்டே இருப்பேன். இவன் எதுக்காக வாழ்கிறா உலகத்தில்? தின்னு உறங்கி இந்த ரோட்டை தாண்டி உயிரை காப்பாற்றுறதுக்காக அங்குமங்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, ஓடிக்கிட்டு இருக்கிறா. பூமிக்குரிய ஒரே வாழ்க்கை மட்டும் கிடையாது, நமக்கு நித்தியமான ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறார். இந்த பூமிக்குரிய 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்க்கை மட்டும் கிடையாது. தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு எனக்கும் தேவன் நித்திய இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார், நித்திய வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் சில நாள் நீங்கள் வாழ்ந்தாலும் எப்படி வாழணும்னு சொல்லி யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அந்த விசுவாசம் மற்றவர்களை பற்றி பிடிக்கிற அளவுக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யோவான் சானகன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாக இருந்தீர்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களுக்கு இருளை நீக்குகிற வெளிச்சமா மாறணும், மற்றவர்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. யோவான் சில காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான்னு வாசிக்கிறான். கைதட்டுமா எல்லாரும்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நாம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும். உங்களுடைய வெளிச்சம் பிறருக்கு இருளை நீக்குகிறதா இருக்கணும். அப்பதான் உங்க பிள்ளைகளை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில தாய் தகப்பனுக்கு ஆசை இருக்கும், என் பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும். அந்த பிள்ளைய நீங்க நினைக்கிற மாதிரி ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஊர் என்பவனை போல அக்கினி ஜுவாலையா இருக்கணும். ஊரி என்பவனை போல சீறி எழும்புகிறவனா இருக்கணும். பெசலையாலை போல தேவனுடைய ஆலயத்தை வினோதமாய் கட்டி எழுப்பக்கூடிய தேவ ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நேற்றைய தினத்தில் தியானித்தோம், உணர்வில்லாத ஜெபம் கூரையை தாண்டாது. இருதயத்தில் உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், இருதயத்தில் உணர்ந்து இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அடுப்ப அனல் மூட்டாம அந்த அக்கினி ஜுவாலையை எரிய விடாம, ஆமென், குழம்ப கூட்டி வச்சு மீன் அள்ளி போட்டா மீன் வேகுமா? சொல்லுங்க, மீன் வேகுமா? வேகாது. அல்லேலூயா. அதே போலதான் நாம பின் சந்ததிகளுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எவ்வளவு அருமையா பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உன் பாட்டி ஆகிய லோகிசாலுக்குள்ள இருந்து வந்தது. அந்த லோகிசாலுக்குள்ள இருந்த விசுவாசம் உன் தாயாகிய ஐநேக்கியாவுக்குள்ள வந்தது. அந்த விசுவாசம் உனக்குள்ள வந்தது. இதன் நிமித்தம் நான் உன்மேல் கைகளை வைத்த போது நீ பெற்ற அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டு. கரங்களை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. அனலா இருக்கணும் ஆண்டவருக்குள்ள, ஐராக்கியமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா வெள்ளனியே வந்துடணும், 5 மணிக்கெல்லாம் அவ்வளோ நுழைஞ்சிடணும். பகல் ஆராதனையா 10 மணிக்கெல்லாம் உள்ள வந்துடணும். அதிகாலை ஜெபமா
நான் 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணணும். பார்க்கிறவங்களுக்கு உங்க வாயிலிருந்து தேவ வல்லமை உள்ள வார்த்தை புறப்படணும். அப்படி புறப்பட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா சொங்கிலி மங்கிலியெல்லாம் கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருக்கணும், அனலாக இருக்கணும். ஜெபத்திலையும் சரி, வேத வாசிப்புலையும் சரி, ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுலையும் சரி, ஆண்டுடைய பிள்ளைகள் அதிகாலை ஜெபத்தில் பகல் ஜெபங்களில் ஆண்டுடைய பிள்ளைகள் வைராக்கியமாக இருக்க வேண்டும். பக்தி வைராக்கியமாக இருக்கணும், பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருக்கணும். யோசேப்பை போல பாவத்தை கண்டா ஓடணும். அல்லேலூயா. பாவத்தை கண்டால் ஓட வேண்டும். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு சொல்றார் பவுல். ஆமென். நாம வைராக்கியமா இருக்க வேண்டும். உலகத்தானை போல என்ன செய்யக்கூடாது, துன்மார்க்க வழியிலே நாம நடக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியில தேவ பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் ஒரு அனல் உண்டாக வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அனல் உண்டாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:11. அசதியாயிராமல் சாக்கிரதையாயிருங்கள். ஐயா, தேவ சமூகத்தில் அசதியாயிராமல் தம்பி சாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே எப்படி இருக்கணும்? அனலாயிருங்கள். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும், சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பந்தான் ஜெயம் எடுக்க முடியும். நீ அக்கினியா இருந்தா நிச்சயமா உன் பிள்ளைகளுக்குள்ள உன் சந்ததிகளுக்குள்ள இந்த அக்கினி என்ன செய்யும்? கடந்து போகும். நீ நதியா இருந்தா அது உங்க சந்ததிகளுக்குள்ளே கடந்து போகும். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும்? உமக்காக புதிய புதிய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும். அப்போ நம்ம பிரதர் சொன்னார், இன்பராஜையா, நான் போன வாரம் 2-3 இடத்துக்கு போனேன், சுவிசேஷம் சொன்னேன், அங்கே சில மக்களுக்காக ஜெபித்தோம், சில சாட்சிகளை கேட்டோம். அல்லேலூயா. ஆமென். சகோதரிகள் எல்லாம் சும்மா வீடுகளில் சும்மா முக்காடை போட்டுக்கிட்டு ஹார்டாக இருக்கக்கூடாது, ஹாயாக இருக்கக்கூடாது. தம்பிமார்கள்லாம் பைபிளில் நீங்கள் அப்பா அம்மா ஆண்டவரை பின்பற்றுறாங்களா, நீங்களும் அதை அக்கினியாக பின்பற்றுங்க. அல்லேலூயா. ஆமென். வைராக்கியமாக இருக்கணும், அசதியாக இராமல். தம்பிமார்கள் விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவியில் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, பக்கத்தில் கைவிடி சொல்லுங்க. ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். ஊர் என்றால் என்ன அர்த்தம்? ஊர் என்றால் என்ன அர்த்தம்? அக்கினி ஜுவாலை. ஊரி என்றால் என்ன அர்த்தம்? எழுந்து சீறி பாக்குறோம், சீறி. ஆமென். நீங்க ஊரா இருந்தா உங்க பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சீறி எழும்புவாங்க. நீங்க சீறி எழும்புறலா இருந்தா உங்க பிள்ளை என்ன செய்யும்? பெசலேலா மாறும். அல்லேலூயா. ஆமென். வைராக்கியம், வைராக்கியமாக இருக்கணும். அன்றைக்கி நான் ஒரு யூடியூப்பில் பார்த்த பாருங்க, வெளிநாட்டில் ஒரு ஆர்சி கோயிலில், பெயர் கிறிஸ்தவ கோயிலில், அந்த பூசைக்கு திருப்பலிக்கு பின்னாடி வந்தவங்களெல்லாம் வரிசையில் வர சொல்லி அந்த பாதர் ஒரு இது கம்பை வச்சு கையை நீட்டு சொல்லி போடுறாரு அடி. ஓங்குவான், ஓங்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடியை வாங்கிட்டு இப்படி போகிறான், அடியை வாங்கிட்டு போகிறான். உங்களுக்கு 6 மணிக்கு ஆராதனைக்கு வர்ற உங்களுக்கு சொல்லுங்க, தம்பி தங்கச்சி சொல்லுங்க, போட்டால் வருவியில் ஆராதனைக்கு? நீதிமான் தயவாய் கொட்டி உங்களை கடிந்து கொள்ளும் போது ஆளே இல்லாமல் போவீங்களா? அது அல்ல தட்டாமல் இருப்பீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா.
எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது ஒரு பெயர் கிறிஸ்தவ சபையில் வரிசையாக நிற்கிற, பின்னாடி வந்தவனை பூரா அவ்வளோ பேரும் வரிசையாக நிற்பாட்டி ஒவ்வொருத்தனாக வர்றான். நல்ல பிரம்பு கம்பு சட்டார் சட்டார்னு அட்டியை வாங்கிட்டு போய் உட்கார்றான். இதெல்லாம் ஒரு சத்தியமே தெரியாமல் ரட்சிக்கப்படாத அவங்களுக்கு இவ்வளோ வைராக்கியம் இருந்துச்சுன்னா, அல்லேலூயா. சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும் சொல்லுங்க? ஆவியில் எப்படி இருக்கணும்? ஆவியில் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஊரி அவன் ஊரி மகன் தான் யாரு? அவன் என்ன செஞ்சான்? நீங்க படிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையா தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புகிறான் பாருங்க. அல்லேலூயா. உங்க சந்ததிகள், வருங்கால சந்ததிகள் அப்படி இருக்கணும். அது சின்ன பிள்ளைகளே உருவாகணும். லோகிசாலுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் ஆமே ஐனேக்கியாவுக்குள்ள வந்தது. ஐனேக்கியாவுக்குள்ள இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள வந்தது. இதை கண்ட பவுல் ஆர்வமா கை வச்ச உடனே அபிஷேகம் அவன் மேல என்ன செஞ்சது? இறங்கினது. அதனால தான் சொல்றாரு, நான் உன் மேலே கை வைக்கும் போது நீ பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை என்ன செய்ய? அனல் மூட்டு. அதான் பாதர் அழகா பண்றாரு. அனல் மூட்டு எரிய விடு அப்படின்னு சொல்றார். அல்லையா சொல்லுவோமா? இந்த வருஷம் நம்ம வைராக்கியமா இருக்கணும். கைதட்டுமா எல்லாரும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்ததிகளுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? தலைமுறைக்கு எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா நம்ம இருக்கணும். என்ன சொல்றீங்க? முன்மாதிரியா இருக்கணும். ஆமென். முன்மாதிரியா இருக்கணும். எங்களுக்கு நாங்கள் என்ன ஆர்வத்தில் கத்துவோம்? சபை மக்கள் நல்லா வைராக்கியமாக எழுமணும். 6 நாளும் நல்லா வேலை செய்யணும். தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணணும். ஆராதனை ஒழுங்குமுறையில் கடைப்பிடிக்கணும். மந்த பெருகிறது போல ஜனங்கள் என்ன செய்யணும்? பெருகணும். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலேன்னு ஒரு அழுக. இங்கே சபையில் கூட்டம் நடந்தால் எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போவாங்க. பெத்தவன் தெரியாமல், வளர்த்தவன் தெரியாமல், ஞானப்பால் குடித்த இடம் தெரியாமலாம் போவாங்க. ஆவிக்குரிய கண் அது வெளியே எப்பேற்பட்ட கூட்டம் போட்டாலும் சரி, உனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆமென் அந்த சபையில் உள்ள எந்த ஒழுங்குமுறை கூட்டமாக இருந்தாலும் அதில் தான் கலந்து கொள்ளணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அதை சுற்றி என்ன செய்யக்கூடாது? ஆமென். சாத்தானுக்கு ஒரு பேர் என்ன? சாத்தானுக்கு ஒரு பேர் என்ன? ஊர் சுத்தி. என்ன சுத்தி? ஊர் சுத்தி. எங்க சுத்திட்டு வந்த? என் தாசனாய யோபின் மேலே கண் போட்டாயேன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. வைராக்கியமாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணும்? ஆவியில் அனலாக இருக்கணும். அடுத்தது அடுத்த பகுதி என்ன படிங்கய்யா? ஆவியில் அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்யணுமான்னு சொல்லக்கூடாது. தம்பிமார் சொல்லுங்க. ஆவியில் அனலாக இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் பக்கத்து வீட்டில் குழம்பு கேட்டால் அவங்களுக்கு பொரிச்ச மீன் சேர்த்து கொடுக்கணும். அழிந்து போகிற உலக பொருள்களாலே நண்பர்களை என்ன செய்யுங்க? சம்பாதித்துக் கொள்ளுங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். நீங்கள் எவ்வளவு கர்த்தருக்குள்ள சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள ஊழியத்திற்கு கொடுக்கறதுல எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு அனலா இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை படிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள். என்ன நாவு வந்துச்சு இப்போ? அக்கினிமயமான நாவுகள். அக்கினிமயமான நாவு.
ஆண்டவர் நீங்க முதல்ல பாருங்க, அக்கினிமயமான நாவுகள் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிற நாவுகள் போல நாவுகளும் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு போதும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாங்க. நம்ம நிரப்பப்படணுமா இல்லையா சொல்லுங்க? சரிங்களா? இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வரும்போது ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல இறங்கினார்னு வாசிக்கணும். ஆனால் அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கும் போது அக்கினிமயமான அபிஷேகம் இறங்கினது. அக்கினி போல தீ போல அக்கினி இறங்கி வந்ததுன்னு வாசிக்கிறோம். ஏன் இயேசுவை புறாவை போல இறங்கி மென்மையா இறங்கின ஆவியானவர் சீசர்கள் மேல அக்கினியா இறங்கினாரு? அவர் தேவகுமாரன். அவர் யாரு? அவர் மனுஷ சித்தத்தின்படி பிறக்காம தேவ சித்தத்தின்படி பிறந்ததுனால அவரை பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். நம்ம எப்படி பிறந்தவங்க? பாவ சுவாபத்தில் பிறந்தவங்க, ஜென்ம இரத்தத்தில் பிறந்தவங்க. அதனால தான் தேவன் அப்போஸ்தலர்களை அக்கினியினால் என்ன செஞ்சார்? நிரப்பி அவர்களுடைய ஜென்ம சுவாபங்களை சுட்டரித்தார். அவர்களுடைய மாம்ச இச்சைகளை சுட்டரித்தார். ஜென்ம பாவம் கர்ம பாவங்களை சுட்டரித்தார். நம்ம பாவங்கள், ஜென்ம பாவங்கள், கர்ம பாவங்கள், மாம்ச இச்சைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? சுட்டரிக்கப்பட வேண்டும். கைகளை தடுமா? அப்ப அக்கினி அபிஷேகம் பெற வேண்டும். அக்கினி அபிஷேகம் பெற்றாதான் பிசாசின் வல்லமைகளை சுட்டரிக்கலாம். பிசாசின் அதிகாரங்களிலிருந்து ஜனங்களை என்ன செய்யலாம்? மீட்டெடுக்கலாம். தேவனுடைய அக்கினி நம்மளை நிரப்ப வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நாம அப்படி அடையாளமா இருந்தா தான் வருங்கால சந்ததிகள் எப்படி இருக்கும்? அடையாளமா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா சொல்றாரு விதத்தில், நீ நானும் என் வீட்டாரும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் நாங்கள் அடையாளங்களாக அற்புதங்களாக என்ன செய்வோம்? இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன, தம்பிமார்கள், குடும்பங்கள், ஆணுடைய பிள்ளைகள், இங்கே பாருங்க, செவ வீட்டை அந்நிய இடமா நினைக்காதீங்க, உங்கள் வீடுன்னு நினைங்க. இட நேரங்களில் நேரப்பட்ட நேரத்தில் ஜெப வீட்டுக்குள்ளே வாங்க. வரவிடாமல் தடுக்கிற அந்த ஆலமரத்தை ஆவியை கடிந்து கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்துட்டு போகிறதே உங்களுக்கு பெரிய பாடா தெரியுது. அந்த பேயின் எண்ணங்களை நீங்கள் விரட்டணும், சுட்டரிக்கணும். ஆரம்ப நாட்களில் சபையில் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு வேர்க்கோட்டில். நான் ஆராதனைக்கு வராமல் கடைக்காரிலிருந்து வந்தவன் ஒரு சகோதரன்கிட்ட ரோட்டு சங்கத்துக்கிட்ட வச்சு என்ன சம்பள காசு கொடுக்காம லேட் பண்ணின்னு சொல்லி கேட்டதுனால ஒரு மாம்சத்தில் ரோசப்பட்டு அவனை கன்னத்தில் அடிச்சிட்டேன். அடிச்சுட்டா எனக்கு துக்கமாயிருச்சு, அழுதுட்டான் அந்த பையன். நான் மனசு சரியில்லாமல் நான் இந்த ஆராதனைக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அந்த போதகர் பாஸ்டர் செய்தியிலன்னு அவர் வந்திருந்த அந்த விசேஷமாக வந்திருந்தார். செய்தி உடுத்துக்கிட்டு இருந்தவர் எனக்கு நேரையே கையை நீட்டினார். கையை நீட்டி சொன்னார், காயேனே, ஆபேலை கொலை செய்வதற்கு நீ யாருன்னு கேட்டார். ஆபேலை பழி வாங்குவதற்கு நீ யாருன்னு கேட்டார். நான் அப்படியே ஸ்டன்னாகி போயிட்டேன். இவருக்கு யாருப்பா நம்ம செய்த தப்ப சொன்னது? ஏன் எங்க சுத்தின்னு வந்தாலும் அல்லேலூயா, பாதாளத்தில் நீ படுக்க போட்டு பதுங்கி இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், அங்கேயும் என் கை உன்னை தொடும் சொல்றார். பாருங்க, நான் எங்கேயோ தப்பு செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்தேன், அவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்குள்ள இருக்கிற ஆமென்
உலகத்தை நிரப்பியிருக்கிற ஆவியானவர் என்னை கண்டுபிடிச்சார். நான் கூட்டம் முடிஞ்சோடனே வந்து கேட்டேன், அண்ணே யார் என்னை குறித்து எதுவும் சொன்னாங்களான்னு. இல்லையே தம்பி, யாரும் என்ன செய்யலை, சொல்லலையே, இப்போ தான் உன்னை பார்க்குறேன். நான் தேவ சமூகத்தில் என்னை உணர்ந்து அழுது ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு அழுது அர்ப்பணித்தேன். மனம் திரும்புதலில் தான் தேவனுடைய அந்த அன்பு நமக்கு வெளிப்படும். தவறை செஞ்சுட்டு குற்றத்தை செஞ்சுட்டு நம்ம வாட்டை கழுக்கு முழுக்கு மாதிரி இருந்தோம்னா அதில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பொருத்தனை எடுங்க. நான் ஒரு ஊராக இருப்பேன், அக்கினி ஜுவாலையாக இருப்பேன். என் பிள்ளைகள் ஒரு ஊரியா இருக்கணும், சீர் எழும்பணும். அவர்கள் என்னை பார்த்த சத்தியம் கேட்கிற மக்கள் அவர்கள் சீர் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எங்கள் சபையில் பெசலையல்கள் எழும்ப வேண்டும், பிரசிக்கலா எழும்ப வேண்டும், ஆக்கிலா எழும்ப வேண்டும். அல்லேலூயா. வீடுகள் தோறும் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். முதல்ல நடந்துச்சு நம்ம சபையில். இப்போ மாதத்தில் ஒரு நேரம் நம்ம திக்ரோசையா வீட்டை நடத்துகிறோம். அங்கே ஒரு 7-8 சகோதரிகள், ஒரு சில நேரத்தில் சகோதரமார் வருவாங்க. அப்படி உங்கள் வீடு ஒரு ஜெப வீடு மாதிரி இருக்கணும். பிரசிக்கலா ஆக்கிலா வீட்டில் சபை கூடினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாய் நாட்டில் ஸ்தேவானுடைய வீட்டார் கர்த்தருக்கு முதல் பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வீடு கர்த்தருக்கு முதல் பலனாக இருக்கணும். உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூட்டி வச்சு ஒரு கூட்டம் நடத்தணும். ஆமென். அப்படி நடந்தால் உங்கள் வீட்டை வாதை அணுகாது, வறுமை நெருங்காது. அல்லேலூயா. ஆசீர்வாத தடை உங்களை விட்டு ஓடி போயிடும். பக்கத்தில் உள்ளவங்களை வருந்தி கூப்பிடணும், சத்தியம் கேட்க அவங்கள கூப்பிடணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், வர்றவங்களுக்கு ஆசீர்வாதம், சபைக்கு அது ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, நாம் அந்த ஊர் போல, ஊரிய போல, பெசலையலை போல, லோகிசாலை போல, ஐனேக்கியாலை போல, தீமோத்தேயுவை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் முன்மாதிரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைகளே கடந்து வர வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. முழங்கால் படிடுமா எல்லாரும்? இந்த பேரை நீங்கள் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணாலே போதும். இவர் போல என்னை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஊரை போல நானும் ஒரு அக்கினி ஜுவாலையாக இருக்கணும். ஊழியம் செய்கிற பிள்ளைகள், பகுதி நேரம் ஊழியம் செய்கிற பிள்ளைகள்லாம் அக்கினி ஜுவாலையாக இருக்கணும். ஜபத்தில், வேத வாசிப்பில், கீழ்ப்படிதலில், ஆவிக்குரிய ஒழுங்கில் நீங்கள் அக்கினி ஜுவாலையாக இருக்கணும். ஹல்லேலூயா. தம்பிமாரெலாம் நீங்கள் அக்கினி ஜுவாலையாக மாறணும். உங்களுக்குன்னு ஒரு சந்ததி வரப்போகுது, மறந்துடக்கூடாது. தங்கச்சி எல்லாம் மறந்துடக்கூடாது. நீங்க அக்கினி ஜுவாலையா இருந்தா உங்க சந்ததி அக்கினி ஜுவாலையாக சீர் எழும்புகிறவர்களாக மாறுவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு ஆமே முழங்கால் படின்னு சொல்லி அப்படியே சொல்லியாச்சு. என்ன பின்னாடி பாருங்க ஒரு கூட்டம் அதே உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா? சீர் எழும்புங்க. குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறது, குற்றம் பிடிக்கிறது, முறுமுறுக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு சிலுவையில் அறைங்க. பவுலை போல சொல்லுங்க. எல்லாரும் வாயத்திரம் சொல்லுங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இப்படி சொல்லுங்க. வாழ்வது நான் அல்ல. இப்படி சொல்லுங்க. கையை சொல்லுங்க. கையை உயர்த்துங்க பாப்பேன். வாழ்வது நான் அல்ல, என்னில் அன்பு கூர்ந்து
எனக்காய் தம்மையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினால நான் பிழைச்சிருக்கேன். கைதட்டி சொல்லு. வாழ்வது நான் அல்ல, நீ ஒரு ஊரா எழும்ப வேண்டும், ஒரு ஊரியா எழும்ப வேண்டும், ஒரு பெசலையலா எழும்ப வேண்டும். ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. 2024 ஒரு அக்கினி ஜுவாலையா எழும்ப வேண்டும். ஒரு அக்கினி ஜுவாலையாடி எழும்ப வேண்டும். சீறி எழும்ப வேண்டும், சீறி எழும்ப வேண்டும். ஊரி நீந்தா, ஊரி நீந்தா, பெசலையே நீந்தா, அகோலியா நீந்தா, பிரசிங்கல ஆக்கிலா. சபையை எழும்ப மகனே, எழும்பி பிரகாசி. உன் ஒளி உனக்குள்ளே வந்தது. இருள் பூமியை மூடினாலும், காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். எழும்பி பிரகாசி, ஊழியத்தில் எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. உன் ஒளி வலதுகை தலைவர் சொல்லுங்க, என்னதே எனக்கென்னு கொடுக்கப்பட்ட ஒளி என்மேல் வந்தது. இயேசுவே, இயேசுவே, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நான் அவித்து போட்டுறக்கூடாதப்பா, நான் அவித்து போட்டுறக்கூடாது, என்னோட அது முடிச்சிடக்கூடாது. ஆமென். அது நதியா பாயணும், அக்கினி நதியா பாயணும். அவர் சிங்காசனத்தில் இருந்து அக்கினி நதி புறப்பட்டது. அக்கினி நதி, சிங்கத்தின் வாயை கட்டுகிற அக்கினி நதி, எரிகிற அக்கினி ஜுவாலை அவிழ்த்து போடுகிற பரலோக அக்கினி. இந்த ஊர், இந்த ஊரி, இந்த லோயிஷால், இந்த ஐனேக்கியா. ஓ ராகாபாலா கதார அந்நிய பாஷையில இன்னைக்கு ஆண்டவரை துதிப்ப. ஸ்தோத்திர பலியிடு தம்பி, நல்ல அந்நிய பாஷையில துதிப்ப. சத்துருவின் அரண்கள் உடைவதாக. சீர் எழும்பு, சீர் எழும்பு, சீர் எழும்பு, சீர் எழும்பு. ஆமென். வைராக்கியம் பாராட்டு மகனே, அன்பு மகளே, வைராக்கியம் பாராட்டு. ஹல்லேலூயா. யோவான் சில காலம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்து. அசதி வேண்டாம் நமக்கு. உங்க எதிர்காலம் பிரகாசிக்கணும்னா அசதியை நீங்க தூக்கி வீசுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாரும் எழுந்து நின்று இன்னைக்கு உங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. என் அன்பு சகோதரா, என் அருமை சகோதரி, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நம்பித்தான் இந்த பாமல்ல இந்த அருமையான சபையை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இது பலிபீடத்தின் அக்கினி. இது அக்கினி தழல் உங்களுடைய உதட சுடட்டும். சொல்லுங்க, நான் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறேன். ஐயோ என்று கத்தினான் ஏசாயா. பலிபீடத்தின் அக்கினியினால ஒரு சேராபின்களில் ஒருவன் வந்து எடுத்து ஏசாயாவின் உதட்டை சுட்டான். அது முதல் ஏசாயாவின் வாழ்க்கை மகிமையா மாற்றப்பட்டது. 66 அதிகாரங்களை எழுதி முடிச்சான். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம், ஊர் என்பவன் தேவனுடைய சபையை நடத்துவதற்கு ஒரு உறுதுணையா இருந்த மனிதன். அவன் அக்கினி ஜுவாலையா இருந்தான், அக்கினி ஜுவாலையா இருந்தான். அதே போல அவன் குமாரரும் ஊரி சீறி எழும்புறவனா இருந்தான். ஆண்டவர் அப்படிப்பட்ட
ஒரு மகிமையான சந்ததியிலிருந்து ஒரு பெசலைகளை எழுப்பினாரான். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க சந்ததியில இருந்து ஒரு பெசலைகள் எழும்ப வேண்டும், ஒரு ஆக்கிலா எழும்ப வேண்டும், லோகிஷால் எழும்ப வேண்டும், ஐனேக்கியால் எழும்ப வேண்டும், எஸ்தர் எழும்ப வேண்டும், தெபோரா எழும்ப வேண்டும், மரியாள்கள் எழும்ப வேண்டும், உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவித்த மகதலேனா மரியாள் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த கால வேளையில வைத்திருக்கிறார். யாரெல்லாம் ஆர்வமா இருக்கிறீங்களோ சொல்லுங்க, அப்பா என் அசால்ட்டு தன்மை நீங்கட்டும், என்னுடைய அசதி நீங்கட்டும், ஒரு அக்கினி பிளம்பா என்னைய மாற்றுங்க.